அக்கா, இந்த அரெஸ்ட் செய்யப்பட்ட பர்சன் இருக்காங்களா, அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ரைட்ஸ் நம்மளுக்கு தனியா இருக்கா ஏதாச்சும்? ஆமா, அவங்களுக்குமே ரைட்ஸ் இருக்கு. ஆ, பிஎன்எஸ்எஸ், அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டத்துல செக்ஷன் 47ல ம், ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ம், அப்படிங்கறத தெரிஞ்சு கொள்ற ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. ம், சேம் அதே மாதிரி அவங்க பெயில்ல வர முடியுமா இல்ல வர முடியாதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்கு. ம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் ஒப்படைக்கணும். அதை ம். வந்து கேட்கறதுக்கான ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்கு. ஆ, அது வந்து 24 ஹவர்ஸுக்குள்ள மேஜிஸ்ட்ரேட்ல கொண்டு போய் ஒப்படைக்கணும். இல்ல அப்படின்னா அது இல்லீகல் கஸ்டடி ஆயிரும்ல. ஆ, சோ 24 ஹவர்ஸுக்குள்ள கொண்டு போய் ஒப்படைக்கிறதையும் ஆ. ஒரு செக்ஷன்ல வந்து சொல்றாங்க. ம். என்ன அப்படின்னா 47 அண்ட் 78 அப்படி அந்த செக்ஷன்ல வந்து அது சொல்றாங்க. ஓகேக்கா. நெக்ஸ்ட் வந்துட்டு செக்ஷன் 58 படி அந்த பர்சனை வந்துட்டு மெடி மெடிக்கல் எக்ஸாமின் பண்றதுக்கு அவங்க வந்துட்டு கேட்கறதுக்கான ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்கு. ஓகேக்கா. அக்கா, இதுல ஒருத்தவங்க வந்து அரெஸ்ட் பண்ணும்போது நான் என்னோட அட்வொகேட்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்றாங்கல்ல, அரெஸ்ட் பண்ண பர்சன்ல. அது மாதிரி அவங்க போலீஸ் கிட்ட கேட்கறதுக்கு ரைட்ஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? ஆமா, இப்ப ஆமா அவங்களுக்கு வந்து அட்வொகேட்டை பார்க்கணும், ம். இல்ல அட்வொகேட்ட பேசலாமா அப்படின்னு கேட்கறதுக்கான எல்லா ரைட்ஸுமே ஒரு அரெஸ்டான பர்சனுக்கு இருக்கு. ஓகேக்கா. இதெல்லாம் தான் அட்வொகேட்ஸும் வரலாம் அவங்க சொல்றத. அட்வொகேட்ஸும் அவங்கள பாக்குறதுக்கு வரலாம். ஓகேக்கா. இவ்வளவுதான் அவங்களுக்கான ரைட்ஸ். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.